Illustration 1. The following are the profits of a firm in the last 5 years. So, என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2014ல வந்து 4000, 15ல 3000, 16ல 5000, 17ல 4500, 18ல 3500. Calculate the value of goodwill of 3 years purchase of average profit. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல goodwill is equal to average profit into number of year purchase. இது உங்களோட ஃபார்முலா. ஓகே. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருக்கோ டிவைட் பை அந்த இயர்ஸ். சரிங்களா. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எவ்வளோ இயர்ஸ் 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எவ்வளோ 5. ஸோ எவ்வளோ என்னென்ன இருக்குது எல்லாமே ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இது கூட ப்ராஃபிட் தான் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா இங்கே எங்கேயும் ப்ராக்கெட் லாஸ்ன்னு சொல்லலை. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 20,000 டிவைட் பை 5 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டேபிள்ஸில் 20 எத்தனை டைம்ஸு 4 டைம்ஸு மிச்சம் இருக்க 30 அப்படியே எழுதிடுங்க. ஸோ 4000 வந்துடுச்சு. ஸோ இதுதான் உங்களோட ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார்முலா. நம்ம இங்கே என்ன எழுதியிருந்தோம் ரைட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ 4000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ். ஸோ அதுதான் இங்கே என்ன பண்ணுவோம் 3 இயர்ஸ் போடுவோம். மல்டிப்ளை பண்ணால் 12,000 வந்துடும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம்மு.